Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2026ல ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படமா ரிலீஸ் ஆன கர்த்தாவியா படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னதான் இது ஒரு ஹிந்தி படமா இருந்தாலும் கூட வெறும் 108 நிமிஷம் தான் இந்த படம். ஆனா அதுக்குள்ள இருக்க விஷயம் கண்டிப்பா நம்ம பாராட்ட வேண்டிய ஒண்ணு. இப்ப ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஜார்க்கண்ட்ல ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ, இவன் கண் பார்வையிலேயே ஒரு சில குற்றவாளிகள் கொலையை பண்ணிட்டு தப்பிச்சிருவாங்க. அந்த கொலைகாரங்களை தேடுறதுதான் இந்த படத்தோட ஆரம்பம். மறுபக்கத்துல ஹீரோவோட தம்பிக்காரன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடி போயிடுவான். இதனால ஹீரோவோட அப்பாவுக்கு தன்னோட மரியாதை போயிடுச்சு. தான் ஆளுங்களை விட்டு வேற ஒரு பொண்ணை இந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனை விடாதீக, வெட்டி கொல்லுகன்னு அந்த ஆள் ஒரு பக்கத்துல பஞ்சாயத்து ஆரம்பிக்கிறான். இந்த ரெண்டு பிரச்சனைகளையும் நம்மால எப்படி தனியாளா சமாளிக்கிறான்? தம்பியோட உயிரை காப்பாத்தினானா? தேடி போன குற்றவாளிகளை பிடிச்சானா? இது எல்லாம் தான் இந்த படத்தோட மீதி கதை. கேட்கறதுக்கு என்னமோ கதை ஈஸி மாதிரி தெரியலாம். ஆனா இத முழுசா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். காரணம் இல்லாம புகழ மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்ப வர இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலனா கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் லாஸ்டா அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற பிராண்ட்ல ஹெர்பல் ஹேர் ஆயில சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணி கொடுக்குறோம். சரி, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? படத்தோட ஆரம்பத்திலேயே போலீஸான ஹீரோவுக்கு 40வது பிறந்த நாளுக்காக கேக் எல்லாம் கட் பண்ணுவாங்க. பக்கத்துல குல்லா போட்டிருக்காரு இல்லையா, அவரோட பேரு அசோக். சிரிச்சுக்கிட்டே அசோக்கும், என்ன சார் உங்களுக்கு 40 வயசு எங்களால நம்பவே முடியல, பாருங்க இன்னமும் சிக்கன்னு சிறுத்தை குட்டிமா இருக்கீங்க. அண்ணா என்ன பிறந்த நாளுதுமா இவ்ளோ ஐஸ் வைக்கிறீங்க? ஐயோ கண்டுபிடிச்சிட்டீங்களா? பெருசா ஒண்ணும் இல்ல, நீங்க பார்ட்டி வைக்கணும்னா இவ்ளோ பாராட்டுறேன். அது எனக்கும் தெரியும். உங்களுக்காக ஆர்மி சரக்கு வாங்கி வச்சிருக்க. முதல்ல வந்த டியூட்டியை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க தாராளமா குடிங்க. சடனா அதே டைம்ல ஹீரோயின் கால் பண்ணுவாங்க, மாமா பிறந்த நாள் வாழ்த்துக்கள், எப்ப வீட்டுக்கு வரீங்க? அது ஒண்ணும் இல்லாமா, ஒரு விஐபி வராங்க, அவங்களுக்கு எஸ்கார்ட் கொடுக்க தான் நாங்க வந்திருக்கோம். வேலையை முடிச்சிட்டு கண்டிப்பா காலையில வரேன். அப்ப பின்னாடி நடந்து போகக்கூடிய ஹீரோவோட தம்பிக்காரன் தீரா, அண்ணி அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடுங்க. ஏண்டா அதை நீ சொல்ல மாட்டியான்னு கேட்டா சிரிச்சுக்கிட்டே அந்த பையன் ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் காலை கட் பண்ணிட்டு நேரா பிளாட்ஃபார்முக்கு வராங்க. இவங்க எஸ்கார்ட் கொடுக்க வேண்டிய ஆளு ரீனான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர். அவங்கள வெல்கம் பண்ணிட்டு முன்னாடி வண்டியை போக விட்டுட்டு பின்னாடி நம்ம ஆளுங்க போயிட்டு இருப்பாங்க. ஆரம்பத்துல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா திடீர்னு ஒரு வண்டி இவங்கள கிராஸ் பண்ணி முன்னாடி போகுது. அசோக் அண்ணா யார் அந்த பயலுங்க? ஹார்ன் அடிங்க, அவங்கள முதல்ல வழியை விட்டு விலக சொல்லுங்க. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அந்த பயலுங்க வழியை விட்டு விலகவே இல்ல. ஒரு கட்டத்துல வண்டியை ஓவர்டேக் பண்ணி ரீனா போன கார் இருக்குல்ல அதை மறிச்சு பொசுக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சுட்டானுங்க. இதை பார்த்தா ஹீரோ சும்மா இருப்பானா? எப்படியாச்சும் அந்த கிரிமினல்ஸை தடுக்கணும்னு இவனுமே ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறான். பாவம் இதுல இந்த அசோக்கோட கையிலையும் தோட்டா பட்டுருச்சு. வந்த கொலகார பயலுங்க அங்கிருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும் போது ஒருத்தனை ஹீரோ சுட்டு சாகடிச்சிடுவான். ரெண்டாவது ஆள் மட்டும் பைக்ல எஸ்கேப் ஆயிட்டான். சரி அவங்க போனா போயிட்டு போறாங்க. கார்ல வந்த அந்த ரீனாவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது பாவம் அவங்களோட சேர்த்து வண்டிக்குள்ள இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கட் பண்ணா காலையில விடியது. உண்மை சொல்லப்போனா இறந்து போன அந்த ரீனா சாதாரண ஆள் கிடையாது, சீனியர் ரிப்போர்ட்டர். கடவுள் வேஷம் போடக்கூடிய நித்யானந்தா நமக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரியே இந்த ஊர்ல ஆனந்த் அப்படின்னு ஒரு தர்காங்க. தான் கடவுள், தாங்கிட்ட வரம் கேட்டா எல்லாமே நடக்கும்னு ஊர் மக்கள் பாதி பேரை நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கான். அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஆசிரமத்தை சேர்ந்த ஒரு சில சின்ன பசங்க சமீபத்துல தொலைஞ்சு போயிட்டதா ஒரு சில செய்திகள் வந்திருக்கு. அந்த கேஸ் சம்பந்தமா விசாரிச்சது கூட இந்த ரீனா தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹீரோவோட சீனியர் ஆபீசர், ஏண்டா பவன் நீ என்ன வேலை பார்த்திருக்க தெரியுமா? சார் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு நேர்மையான ஆளுன்னு. எல்லாம் ஓகே தான்ப்பா, ஆனா நீ காப்பாத்த வேண்டிய ஆளு அந்த அம்மா இறந்து போயிட்டாங்களே. சரி எனக்கும் புரியுது, ஆனா நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அசோக்குக்கும் அடிபட்டு இருக்கு. உண்மைதான், இல்லன்னு சொல்லல. ஆனா ஊர் மக்கள் இதை நம்புவாங்களா? ரெண்டாவது கிரிமினல் தப்பிச்சு போயிட்டான், நீ சுட்ட இன்னொரு ஆளும் இறந்து போயிட்டான். எனக்கு மேலிடத்துல இருந்து பிரஷர் அதிகமாயிட்டு இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த சஸ்பென்ஷன் லெட்டர் எடுத்துட்டு கிளம்ப. சார் இப்படி நீங்க பண்ணக்கூடாது, உங்களுக்கு தெரியும்ல இது ரொம்ப பெரிய தப்பு. அந்த சீனியர் கேசவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்பதான் ஹீரோவும், இந்த பாருங்க சார் இந்த பிரச்சனைக்கு நான் தானே காரணம், நானே இந்த கேஸ முடிக்கிறேன். இன்னும் சரியா 7 நாள்ல உண்மையான குற்றவாளி யாரு, இத பண்ண சொன்னது யாருன்னு எல்லா ஆதாரங்களையும் உங்க டேபிளுக்கு கொண்டு வர. ஒருவேளை இத பண்ண முடியாம போச்சுன்னா நானே இந்த லெட்டரை எடுத்துட்டு போறேன். சரி போய் தொலைன்னு ஹீரோவுக்கு ஒரு கடைசி வாய்ப்பை கொடுத்து அனுப்புறாங்க. பயங்கர கோவத்தோட நம்மால நேரா வீட்டுக்கு வரான். என்னதான் ஹீரோ வேலை பாக்குற இடம் ஒரு சிட்டியா இருந்தாலும் கூட இவன் பிறந்து வளர்ந்த இடம் எல்லாமே ஒரு சின்ன கிராமம் தான். வீட்டு வாசல்ல ஒரு பரட்ட முடிக்காரன் கத்திட்டு இருக்கான். இல்லை என்னடாச்சு,
இதுக்குடா எங்க அப்பா கிட்ட கத்துறேன்னு கேட்டா, உனக்கு விஷயம் தெரியாதா, அந்த தீரா இருக்கானே அவன் என் தங்கச்சி பிரீத்தியை இழுத்துட்டு ஓடிட்டாயா. எது பிரீத்தியா, உனக்கு அதுக்கு ஆதாரம் இருக்கா? தோடா ஆதாரம் வேணுமா? காலையில இருந்து என் தங்கச்சியும் காணோம், உன் தும்பியவும் காணோம், இதை விட என்ன ஆதாரம் வேணும்? இந்த ஊருக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இருக்கு, உங்க ஆளுங்களும் எங்க ஆளுங்களும் எப்பவுமே ஒண்ணு சேரக்கூடாது. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. ஒரு வேளை உன் தம்பி தான் என் தங்கச்சியை இழுத்துட்டு போனாங்கிற விஷயம் தெரிய வந்தா கடவுளே நினைச்சாலும் சரி அவனை காப்பாத்த முடியாது. ஹீரோவுக்கு கோவம் தாங்களே. லே என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என் தம்பிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு குடும்பத்தோட அடிச்சு உன்னை தொங்க விட்டுருவேன். சரிதான் போடா, விசாரிச்சுட்டு சொல்றேன்னு பரட்ட மண்டையனை அனுப்பி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பொண்டாட்டிய பார்த்து, ஏமா தம்பிய நீ லாஸ்டா எப்ப பார்த்த? நேத்து நைட்டுங்க சாப்பிட வந்தான், அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்ல. அடச்ச, பிறந்த நாள் அதுமா எவனும் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டானுங்க. அப்ப கரெக்டா ஹீரோவோட புள்ளகார உள்ள புந்து நைனாவுக்கு விஷ் பண்ணிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ கையில குடுக்குறான். திறந்து பார்த்தா உள்ள வெள்ளை கலர் ஷூ இருக்கு. அடா பாவீங்களா, எனக்கு வெள்ளை ஷூ பிடிக்கும்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதுக்குன்னு வருஷம் இதை மட்டும் கிஃப்டா குடுக்குறீங்களேன்னு புலம்பிட்டு அன்னைக்கு நைட்டு தீராவோட ஃப்ரெண்டான ஜான் அப்படிங்கிற ஆளை பார்த்து விசாரிக்கலான்னு அந்த பையன் வீட்டுக்கு வரும்போது, சார் யார் நீங்க, எதுக்கு இங்க வந்தீங்க? டேய் நடிக்காத, தீரா எங்க? அவன் வீட்டுல இருப்பான், எதுக்கு என்கிட்ட கேக்குறீங்க? ஏண்டா இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? இந்த பாரு, விளையாடுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நான் தீராவோட அண்ணன், காலையில இருந்து என் தம்பியை காணோம். லாஸ்டா நீ அவனை எப்ப பார்த்த? சார் நேத்து தான் காலேஜ்ல எக்ஸாம் எல்லாருக்கும் முடிஞ்சு, அப்பதான் அவனை கடைசியா பார்த்தேன். ஓ அப்படியா, சரி அப்ப உனக்கு பிரீத்தி யாருன்னு தெரியுமா? ஒரு நிமிஷம் அந்த பயலோட மூஞ்ச லைட்டா மாறுது ஒரு தயக்கத்தோடைய. தெரியும் சார், அவளும் நாங்க படிச்ச அதே கிளாஸ்ல தான் படிச்சா. அப்படின்னா தீராவும் பிரீத்தியும் லவ் பண்ணாங்களா? ஐயோ லவ்வா, அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. உண்மையை சொல்லப்போனா அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டது கூட இல்ல. ஏண்டா என் தம்பிக்கார முகத்தை பார்த்தா அவன் நல்லவன்னு எனக்கே தோணாது, நீ என்னடா அவனுக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறன்னு பேசிட்டு அங்க இருந்து ஹீரோ கிளம்புறான். அப்படியே கட் பண்ணா நாம சொன்னோம் இல்லையா, அந்த ஆனந்த் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளு, அவனுக்கு பொதுமக்கள் கூட இன்னைக்கு ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. இந்த நிக்கிறான் பாருங்க தாடிக்காரன், இவன் இந்த ஆனந்தோட மச்சான். இந்த பயல மச்சானே மைண்ட்ல வச்சுப்போம். மேடைக்கு வந்த ஆனந்தும், அட என்ன மக்களே வருத்தமா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை? அன்பா, பாசமா, காதலா, அளவுக்கு அதிகமான பணமா, செல்வாக்கா, அட எதுனாலும் என்கிட்ட கூச்சப்படாம கேளுங்க. என்னோட சக்தியால கண்டிப்பா கடவுள்கிட்ட பேசி நான் அதை உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னு பச்சை பச்சையா போய் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த முட்டாள்தனமான மக்களும் கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. கட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் கூட 2 அல்ல கைகளை கூட்டிட்டு ஒரு செங்கச்சோலைக்கு வந்திருக்கான். அங்க இருக்க வீட்டோட கதவை தட்டும் போது 16 வயசுல ஒரு சின்ன பையன் கதவை திறக்கிறான். பையன் பேரு ஹர்பால். நம்ம ஷாட்டா கேடி பையனை மைண்ட்ல வச்சுப்போம். யோ மச்சாங்காரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அட என்னடா தம்பி இதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற? நம்ம தலைவர் ஆனந்த் இருக்காரு, அவரு உன்னை பார்த்து பாராட்டிட்டு வர சொன்னாரு, நீ என்ன கேட்டாலும் கொடுக்க சொன்னாரு, அல்ல கைகளை வச்சு இந்த வேலையை பார்க்க சொன்ன. ஆனா அவருக்கு அது பிடிக்கல, அதனாலதான்டா நானே உனக்காக இங்க வந்தேன். நீ பண்ணது எவ்வளவு பெரிய சம்பவம் தெரியுமா? அவ்வளவு அக்யூரேட்டா சுட்டு கொண்டிருக்கடா. சரி வந்து வண்டியில ஏறு, நாம இங்க இருந்து கிளம்பலாம். அப்பதான் கேடி பையனும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்கேன். பொறுமையா கட்டல் கிட்ட வந்த கேடி பையன் பொறுமையா பேக திறந்தவன் உள்ள இருந்து படார்னு ஒரு கன் எடுக்கிறான். சர்ரா மரியா அங்க இருக்கிற எல்லாத்தையும் சுட ஆரம்பிக்கிறான். தோட்டாக்கல்ல ஒண்ணு அல்லக்கை ஒருத்தனை போட்டு தள்ளிடுச்சு. பதிலுக்கு இந்த மச்சான் டீமும் சுட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா கேடி பையன் ஜெகஜால கில்லாடி தப்பிச்சா போதும்னு அங்க இருக்க சுவர்களை தாண்டி குதிச்சு அங்க இருந்த சோளக்காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. இரவு நேரத்துல இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள சின்ன பையனை கண்டுபிடிக்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எனக்கு சீரியஸாவே த்ரோட் இன்ஃபெக்ஷன், என்னால பேசக்கூட முடியல. இருந்தாலும் நான் நல்ல படத்தை மிஸ் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்காக எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. இதை விட முக்கியமான ஒண்ணு, அனிம் சீரிஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. சோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப கதையை கண்டினியூ பண்ணலாமா? காலையில ஹீரோ மருத்துவமனையில இருக்க அசோக்க பார்க்க வந்திருக்கான். தீரா பிரீத்திங்கிற பொண்ணை இழுத்துட்டு போன விஷயத்த பத்தி சொல்லும் போது, அட என்ன சார் இந்த டைம்ல நீங்க அந்த ரீனாவோட கேஸையும் எடுக்கணுமா? முதல்ல குடும்ப பிரச்சனையை பாருங்க. அட அசோக், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் உன் கையில தோட்டாலாம் ஒண்ணும் பாயல, லைட்டா உராசிட்டு தான் போயிருக்கு, அதனால ஒழுங்கா டியூட்டிக்கு வந்துரு. பதிலுக்கு அவரும் சரின்னு சொல்ல, இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட அப்பா இந்த ஊருக்குள்ளேயே பஞ்சாயத்து பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரியவரை பார்க்க வந்திருக்காரு. அந்த மனுஷன் என்ன சொல்றான், ஏப்பா நாம நம்ம பெருமைக்காக எத்தனை பேரை போட்டத்தில் இருக்கோம், எத்தனை பேரை நம்ம தோட்டத்துக்குள்ள புதைச்சிருக்கோம். ஆனா இப்ப ஊருக்கே உபதேசம் பண்ண உனக்கே இந்த நிலைமை. இந்த சின்ன பசங்கள்லாம் நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு கேன்சர் மாதிரி. உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, கேன்சர் நம்ம விரலுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு விரலை பறி கொடுத்தா கூட தப்பு இல்ல. இதுக்கப்புறம் உங்களோட முடிவை சொல்லுங்க, இதுவா இருந்தாலும் நாங்க அதுக்கு சம்மதிக்கிறோம். இப்ப இந்த நைனா பேசக்கூடிய இதே டைம்ல ஹீரோவோட பையன் இருக்கா இல்லையா, அவனும் இங்க உட்காந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ நேரா ஸ்டேஷனுக்கு வரும்போது அங்க 2 ரிப்போர்ட்டர்ஸ் வராங்க. அதாவது
ரீனாவோட கேஸ பத்தி விசாரிக்க, சார் எங்க ரிப்போர்ட்டர் இறந்து போயிட்டாங்க, அதான் ஊருக்கே தெரியும் ஐயா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, உங்களுக்கு விஷயம் தெரியாதல்ல, ஊர் மக்கள்லாம் நல்லவனா நினைக்கக்கூடிய அந்த ஆனந்த பல சின்ன பசங்களை தப்பான வேலைக்காக பயன்படுத்துறான்னு செய்தி கிடைச்சத, இன்னும் ஒரு சில பசங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிற தகவல் கூட யாருக்கும் தெரியாத, சோ அந்த கேஸ பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் ரீனா இங்க வந்தாங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அந்த ஆனந்தா இருக்கான், ரீனாவோட இறப்புக்கு அவன் தான் காரணமா இருப்பான். அப்போ உடனே ஹீரோவும் உங்களோட கான்டாக்ட் நம்பரையும் சொன்ன எல்லாத்தையும் ரிப்போர்ட்டா எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் ஏதாவது தகவல் கிடைச்சா இன்ஃபார்ம் பண்றேன். அதே டைம்ல உள்ள வந்த அசோக் நினைக்கிறத விட இந்த கேஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலன்னு புலம்பிட்டு இருக்காரு. அடுத்து இன்னொரு பக்கத்துல நம்ம கேடு போயிருக்கா இல்லையா, அவன் ஒரு திருட்டு லாரி ஏறி மச்சாங்காரன் டீம் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு சின்ன ஹோட்டல் கடையில ஒதுங்கி இருக்கான். அப்ப ஆப்போசிட்ல ஒரு ஃபேமிலி தங்களோட குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. இத பார்த்ததுமே கேடி பையன் ஓன அழ ஆரம்பிக்கிறான். ஏன்னா தான் பெரிய தப்பு பண்ணிட்டோங்கிறது இப்பதான் இவனுக்கே புரியுது. மனச கல்லா கிட்ட அங்க இருக்க டெலிபோன்ல தான் அப்பாவுக்கு கால் பண்ணி பேசலாம்னு நினைப்பான். இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தால அழுதபடியே காலை கட் பண்ணிடுவான். அடுத்து மறுபடியும் ஹீரோவை காட்டுறாங்க. பொண்டாட்டி பேச்சு வாக்கல, இந்த பாருங்க தீராவும் பிரீத்தியும் லவ் பண்ணாங்கிற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் அவங்க ஓடி போவாங்கன்னு எனக்கு தெரியாது. அடி பாவி, இதை ஏண்டி என்கிட்ட முன்னாடியே சொல்லல, மன்னிச்சிருங்க, உங்க அப்பா மாதிரியே நீங்களும் காதலுக்கு எதிரியாயிருவீங்களோன்னு நினைச்சேன். விளங்குச்சுப்போ, நீயும் நானும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தெரியும்ல. சொல்லுவீங்க நம்ம எல்லாம் ஒரு ஜாதி ஆயிட்டோம், அதனால உங்க அப்பா ஏத்துக்கிட்டாரு, இல்லன்னு வைங்க உங்களையும் வெட்டி கொன்றுப்பாரு. இவ பேச்சல சந்தேகப்பட்ட ஹீரோவும் எனக்கு புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா தீராவையும் பிரீத்தியவும் நீ தான் எங்கேயோ அனுப்பி வச்சிருக்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுடி. ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே நம்ம ஹீரோயின் தான் எல்லாத்தையும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கார் எடுத்துக்கிட்டு அந்த தீரா இருக்கக்கூடிய வீட்டுக்கு வராங்க. ஹீரோ தம்பிகாரனை பார்த்ததுமே கண்ணத்துல ஓங்கி ஒரு அப்பு, என்னடா பண்ணி வச்சிருக்க, அப்பா பத்தி தெரிஞ்சுமா இந்த வேலையை பார்த்திருக்க, நான் உன் காதலுக்கு எந்த வகையிலையும் இடைஞ்சலா இருக்க மாட்டேன், ஆனா அப்பா நம்ம ஆளுங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணாதான்டா மரியாதைன்னு நினைப்பாரு, எனக்கும் புரியுதுன்னா, ஆனா இருந்தாலும் நான் அவளை மனசார நேசிக்கிறேன், ஒருத்தர்கிட்ட ஜாதி மதத்தை கேட்டு லவ் பண்ண முடியாது, நல்லா வாய் கிளிய பேச கத்துக்கிட்டடா. இப்ப அடுத்து என்னடா பிளான், தீரா ஒரு போட்டோவை கொடுக்குறான், பார்த்தா ரெண்டு பேருக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. தீரா நம்மளோட சொந்த அத்தை பசங்கடா, அவங்க வேற ஆளை சேர்ந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு அப்பாவும் அவரோட அண்ணனுங்களும் ஒண்ணு சேர்ந்து பொண்ணு பையன் ரெண்டு பேரையும் பாரபட்சம் இல்லாம வெட்டி காட்டுக்குள்ள புதைச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது மானம் மரியாதை மண்ணாங்கட்டின்னு உன்னையும் கொல்றதுக்கு தயங்க மாட்டாரு. முதல்ல இந்த பணத்தை பொடி, நான் சொல்ற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நீ எங்கேயும் மாறக்கூடாது, யாருக்கும் காலும் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. காலையில விடுயுது. டியூட்டிக்கு வந்த ஹீரோ கிட்ட அசோக் ஒரு பென்டிரைவ கொடுக்குறான். என்னன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ரீனாவை கொலை பண்ண அந்த பயலுங்க இருக்கானுங்கல்ல, அந்த சம்பவங்கள் எல்லாமே பக்கத்துல இருந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. முக்கியமா வண்டி நம்பர் என்னங்கிற விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த வண்டி யார் பேர்ல இருக்கோ நேரா அந்த அட்ரஸ்க்கு வந்து விசாரிக்கும் போது அது ஒரு பேக்கரி. எப்பா 3352 அது உங்க வண்டியா? ஆமா சார். வண்டியை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எதே கண்டுபிடிச்சிட்டீங்களாவா அப்படின்னா தொலைஞ்சு போச்சா என்ன? ஆமா சார், 7 நாளைக்கு முன்னாடி வண்டி காணோன்னு கம்ப்ளைண்ட் வேற கொடுத்திருக்கேன், உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டா அவனும் கம்ப்ளைண்ட் காப்பியை கொடுக்குறான். விளங்குச்சு போங்க அப்படின்னா சிசிடிவியை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அசோக் வேற வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, சார் இதுக்கு மேல என்னால முடியாது சார், நமக்கு உண்மை தெரியணும்னா நேரா அந்த அசோக்கையே பார்த்து விசாரிச்சாதான் உண்டு. துளி கூட யோசிக்காம, அடா ஆமால இதுவும் நல்ல ஐடியான்னு வண்டியை நேரா ஆனந்தோட ஆசிரமத்துக்கு விடுவானுங்க. வெளியில வெப்பன்ஸோட செக்யூரிட்டிஸ் நிக்கிறாங்க. சார் போலீஸ்காரங்க உள்ள போக கூடாது, அப்புறம் உங்ககிட்ட கன் இருந்தா அதை கொடுத்துட்டு போங்க. தோடா போலீஸ தடுக்கிறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு இல்ல, கதவை திறக்கிறியா இல்ல அடிச்சு உடைக்கவா? பயந்து போன செக்யூரிட்டிஸும் கதவை திறக்க உள்ள வந்த ஹீரோ கிட்ட அசோக் புலம்பி தள்ளுவாரு. சார் தயவு செஞ்சு ஆனந்த் கிட்ட ஏதாவது எசக்கு பசக்கா பேசிடாதீங்க, பெரிய பஞ்சாயத்தா போயிடும், அப்புறம் இந்த கேஷவ் நம்மள வச்சு செஞ்சிருவாரு. வெளியில வாய் கிளிய பேசின அசோக் இந்த ஆனந்த பார்த்ததும் போதும் அப்படியே ஹஸ்கி வாய்ஸ்ல, வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு நல்லா விசாரிக்கிறான். அசோக் நான் நல்லா இருக்கேன். அப்புறம் என்னப்பா பவன், நீ என்ன பார்க்க எங்க வந்திருக்க? உங்க அப்பா என்னோட தீவிர பக்தன், ஆனா உன்னை பார்த்தா பெருசா என் மேல மதிப்பும் மரியாதையும் இருக்க மாதிரி தெரியலையே. சார் நான் இங்க வந்தது ரிப்போர்ட்டர் ரீனா இறந்து போனாங்கல்ல, அதை பத்தி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கறதுக்காக. எது என்கிட்ட கேள்வி கேட்கவா? ஏடா என்ன தைரியம் உனக்கு? எனக்கும் அந்த கேஸுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாதப்ப நீ எதுக்கடா என்கிட்ட கேள்வி கேட்கணும்? கண்ட கண்ட நாய்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. வேணா உன்னோட சீனியர் ஆபீசர் கிட்ட ஒரு சின்ன லெட்டர் எழுதி வாங்கிட்டு வா, அப்ப பேச ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மால அசிங்கமா பேசி விட்டான். இந்த விஷயம் கேசவனுக்கு தெரிஞ்சா சும்மா இருப்பானா? ஏடா பவனு என்ன நினைச்சிட்டு இருக்க? நானே அந்த ஆனந்த நேருக்கு நேரா பார்க்க யோசிப்பேன், நீ அவரையே பார்த்து கேள்வி கேட்க போயிருக்க. ஏயா அசோக் நீ பெரிய மனுஷன் தானே, கொஞ்ச நாளா ரிட்டையர் ஆக போற, அதனால உன்னை அமைதியா விடுறேன், அப்படி இல்ல உன்னை டீ ப்ரமோஷன் பண்ணி விட்டுருவேன். அப்பதான் ஹீரோவும், சார் கேஸ பத்தி விசாரிக்கிறோம்னா இது சம்பந்தப்பட்ட ஆளுங்களை நான் பார்த்து கேள்வி கேட்டுதான் ஆகணும், அதெல்லாம் ஒன்னும் கிளிக்க தேவையில்லை. தோ இந்த ஃபைல பாரு, இந்த போட்டோல இருக்க பையன் பேரு ஹர்பல், எக்ஸாக்டா இந்த கேடி பையன் தான் அந்த ரீனாவை கொன்ன கொலகாரன். ஒரு நிமிஷம் மிரண்டு போன ஹீரோவும், ஆனா சார் இவன் பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பையனா இருக்கானே, அது நமக்கு தேவையில்ல, கிரிமினல் இவன் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, எந்த ஒரு மீடியாவுக்கும் தெரியாம
நீ இதை முடிச்சாகணும், முதல்ல அந்த பயலை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருன்னு வார்னிங்க கொடுத்து அனுப்புறாங்க. அதே டைம்ல இந்த கேடி பையன் நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தவன் அங்க ஒரு வண்டியை பிடிச்சு கிளம்புறாங்க. ஒரு பக்கத்துல இந்த அசோக், ஆக்சுவலா ஹீரோவும் அசோக்கும் ஒரே ஜாதிக்காரங்க. பேஜ் வாக்குல ஹீரோவும், அசோக் சார் தம்பி இருக்க லொகேஷனை கண்டுபிடிச்சாச்சு, அவனும் பிரீத்தியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்போதைக்கு ஒரு பழைய வீட்டுல ரெண்டுக்கு இருக்காங்க, பிரச்சனை எனக்கு இது கிடையாது, எங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு, அவங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிய வந்தா கண்டிப்பா பெரிய தப்பா போயிடும். இத பேசி முடிச்சிட்டு ஹீரோ நேரா வீட்டுக்கு வரும்போது இந்த நைனா இருக்கா இல்லையா, அந்த ஆளு தீராவோட ரூம சல்லடை போட்டு சலிச்சிட்டு இருக்கான். சடனா உள்ள வந்த ஹீரோவும், அப்பா என்ன தேடிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, அவன் பிரீத்தியை லவ் பண்ணிருந்தா கண்டிப்பா அவன் சம்பந்தப்பட்ட ஆதாரம் இருக்கும் இல்லையா, அதைத்தான் தேடிட்டு இருக்கேன். அப்பா நீங்க இதுல தலையிட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் இந்த பிரச்சனையை பாத்துக்கிறேன். இவங்க பேசக்கூடிய அதே டைம்ல கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவோட புள்ளகார வராங்க. அப்பா எதுக்காக தாத்தா கிட்ட கத்திட்டு இருக்கீங்க? நம்ம கை விரல்ல கேன்சர் வந்துச்சு அப்படின்னா நம்மள காப்பாத்திக்க அந்த விரலை வெட்டுறது தப்பு இல்ல. என்ன தாத்தா நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா சொன்னா? உடனே பொண்டாட்டி புள்ளைய திட்டி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு, யோ என்னையா சொல்லி வச்ச என் புள்ளைக்கு, அவனும் இன்னைக்கு உன் கூட பஞ்சாயத்துக்கு வந்தானா? ஆமாடா, இப்ப என்ன அதுக்கு? இந்த பாரு ஊரும் உலகமும் மன்னிச்சாலும் சரி, அந்த தீரா என் கையில மாட்டினானா கண்டிப்பா அன்னைக்கு தாண்டா அவனுக்கு கடைசி நாள். கடுப்பான ஹீரோவும் படார்னு நைனாவை செவுத்தோட லாக் பண்ணிட்டு, என்னடா நானும் பாத்துட்டு இருக்கேன், ஓவரா ஆடிட்டு இருக்கேன், இந்த பாரு தீரா உனக்கு புள்ளங்கிறத தாண்டி அவன் எனக்கு தம்பி, அவன் மேல உன் சுண்டு விரல் பட்டுச்சு, ஒன்ன மட்டும் இல்ல பஞ்சாயத்துல எவெல்லாம் இருக்கானோ மொத்த பேரையும் டிரெஸ் உருவி உயிரோட குழிய தோண்டி புதைச்சிருவேன். அப்புறம் இன்னொன்னு, பஞ்சாயத்துக்கு மறுபடியும் என் பையனை கூட்டிட்டு போறது, அவனுக்கு தப்பான விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுன்னு எகத்தாலமா ஏதாவது பண்ண முதல் பாலு உனக்குதான் மிரட்டிட்டு நேரா பொண்டாட்டிக்கிட்ட வந்தவன் அப்பா பையனுக்கு தப்பான விஷயங்களை சொல்லி கொடுக்கறாரு. ஜாதி மதம் இதெல்லாம் பாக்குற காலம் கடந்து போச்சு. எதிர்காலத்திலயாவது நம்ம பசங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை சந்தோஷமா தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது சடனா ஹீரோவுக்கு இவங்க தேடக்கூடிய அந்த கேடி பையன் இருக்கா இல்லையா, அவனோட வீட்டு அட்ரஸ் கிடைக்குது. உடனே அசோக்க கூட்டிட்டு அங்க வந்தவன் இந்த கேடி பையனோட அப்பா கிட்ட, உன் பேரு ஜமால் தானே, உன் பையன் அந்த ஆனந்த கிட்ட நீதான் கொடுத்தியா? ஆமா சார், 10 ஆண்டுகளா எனக்கு குழந்தையே இல்ல, ஆனந்த கிட்ட தான் வரம் கேட்டேன், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு குழந்தையும் பிறந்தாங்க, அந்த ஒரு காரணத்தாலேயே 10 வயசுக்கு அப்புறம் என் குழந்தைய அவர்கிட்டயே ஒப்படைச்சாச்சு. ஏன்டா அறிவு கிட்டவன, உண்மையாவே அந்த பையன் உனக்கு தான் பிறந்தானா? எந்த முட்டாளாச்சும் பெத்த புள்ளைய தானமா கொடுப்பானா? சரி போனது போகட்டும், நான் நேரா விஷயத்துக்கு வரேன். அந்த ஆனந்த கிட்ட கொடுத்த உன்னோட பையன் இப்ப அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான். ஏன் ஒரு கொலைய கூட பண்ணிருக்கான், எங்க பார்த்தாலும் அவனை சுட்டு கொல்லுங்கன்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. உன் பையன் உயிரை காப்பாத்தணும்னா அந்த ஆனந்த் மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் எனக்கு எழுதி கூட, அதை FIR ஃபைல் பண்ணா போதும், உன் பையனுக்கு எதுவும் ஆகாம நான் காப்பாத்துறேன். ஆரம்பத்துல முடியாதுன்னு யோசிச்சாலும் கூட பையன் மேல இருக்க பாசத்தால சரி நீ இந்த ஆளும் ஒத்துப்பாரு. ஆனா கூட இருக்க அசோக்க பாருங்களேன் சார், நாம அந்த ஆனந்தை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது சார், உயிருக்கே ஆபத்தா போயிடும், அப்படின்னா நீ இதுல தலையிடாத, நானே இதை பாத்துக்கிறேன்னு கத்தும் போது, சரி சார் நீங்களே பாத்துக்கோங்க, எனக்கு என் உயிர் தான் முக்கியம்னு இந்த பையன் அப்படியே ஜகா வாங்குறான். இன்னொரு பக்கத்துல கேடி பையனோட போட்டோ கிடைச்சதால அவனை போலீஸ் எல்லாம் சல்லடை போட்டு தேடிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு பஸ்ஸுக்குள்ள இந்த பையன் உட்கார்ந்து இருக்க விஷயம் தெரிஞ்சு தப்பிக்க பார்த்தாலும் கூட அவன் அப்படியே கையுங்களுமா லாக் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் ஹீரோவுக்கும் அசோக்குக்கும் தெரிய வர நேரா சம்பவம் நடந்த இடத்துக்கு வரும்போது முதல் முறையா ஹீரோவுக்கு அந்த சின்ன பையனை பார்க்கும்போது தன்னோட மகனை போல ஃபீல் ஆகுது. ஏண்டா தம்பி உன்னோட பேர் தான் ஹர்பலா, உண்மையாவே நீதான் அதை பண்ணியா? ஆமா நான் தான் அந்த ரீனாவை கொன்ன, ஆனா இதெல்லாம் நான் வேணும்னு பண்ணல, அந்த ஆனந்த் தான் என்ன பண்ண வச்சான். தோ என்கிட்ட தான் அந்த கன் இருக்குன்னு துப்பாக்கிய காட்டுவாங்க, எதுக்கும் இருக்கட்டும்னு ஹீரோ அந்த கன் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு, ஏண்டா அந்த ஆனந்த சொன்னான்னு கொன்னேங்கிறியே, உங்க அப்பாவை கொல்ல சொன்னா நீ கொன்றிருப்பியா? ஆமா கண்டிப்பா கொன்றிருப்ப, ஏன்னா அந்த அளவுக்கு என்ன அவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கானுங்க, டெய்லியும் சொல்ற வேலையை கேட்கலன்னா அடிப்பானுங்க, தப்பான வேலைகளுக்கு என்ன பயன்படுத்துவாங்க, அந்த நரகத்தை விட்டு தப்பிக்கணும்னு நான் நினைச்சேன், காலில் விழுந்து என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சின, அப்பதான் நீ அந்த ரீனாவை மட்டும் கொல்லு, அதுக்கு பதிலா நாங்க உன்னை விடுவிக்கிறோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, அதை நம்பிதான் நான் இந்த முட்டாள்தனமான வேலையை பார்த்தேன். சரி ஒன்னும் பயப்படாத, யோ அசோக் இவனை நான் கஸ்டடி எடுத்துக்கிறேன், ப்ராப்பரா ஃபைல் எழுதி கொடுத்துட்டு நீ அதுக்கப்புறம் என்ன வந்து பாரு. நேரம் போக காலையில விடுது, இவனை போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போடா பிரச்சனை வரும்னு டைரக்டா கோர்ட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் இரு, எப்ப நம்ம கேஸ் வரும்னு விசாரிச்சுட்டு வரேன்னு ஹீரோ நேரா உள்ள போயிடுவான். வெயிட் பண்ணுங்க, உங்க கேஸ் வரதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் டைம் இருக்கு. அட என்னடா இது வேற தொல்லையா போச்சேன்னு ஹீரோ பொறுமையா வெளியில வரும்போது சீனியர் ஆபீசர் கேஷவ் இருக்கான் இல்லையா, அவன் ஹீரோவோட வண்டிக்குள்ள இருந்து வலுக்கட்டாயமா கேடி பையனை காருக்குள்ள ஏத்திட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இத பார்த்து ஹீரோ கடுப்பாயிட்டு நேரா வண்டி கிட்ட ஓடி வந்தவன், யோ அசோக் என்னையா அந்தால போக விட்டுட்ட? சார் அவர் சீனியர் ஆபீசர், என்னால என்ன பண்ண முடியும், அடச்சி வண்டியில வந்து ஏறுன. கேஷவோட காரை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. கூடவே கால் பண்ணிட்டு, யோ கேஷவ் நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கா அந்த சின்ன பையனை கொடுத்துற. வாய்ப்பே இல்ல, அந்த ஆனந்த எதிர்த்து என்னால எதுவும் பண்ண முடியாது, இருடி முதல்ல இந்த சின்ன பையன் கதையை முடிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னை சோத்துக்கு சிங்கி அடிக்க வைக்கிறேன்னு ஹீரோவையே
மிரட்டுவான். கடுப்புல நம்மால் சும்மா இருப்பானா? ஏலே நீ ஆனதை பாத்துக்கோ. ஆனா ஒண்ணு, அந்த கேடி பையன்கிட்ட இருந்து நான் எல்லா தகவலையும் கைப்பட லெட்டரா எழுதி வாங்கியிருக்கேன். அப்புறம் வாக்குமூலத்தை ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்கேன். அவனை நீ ஏதாவது ஒண்ணு பண்ண கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிடுவேன். நீ மட்டும் கிடையாது, அந்த ஆனந்தோட சேர்த்து மொத்த பேரும் கழிதிங்க வேண்டியதுதான். மிரண்டு போன கேஷவ் வண்டிய பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு, என்னடா அவனுக்கு பிரச்சனை? அந்த பையன் தான் பிரச்சனை. அவனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன்னு வலுக்கட்டாயமா ஹீரோ அங்க இருந்து கிளம்புவான். இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அசோக்கும், சார் நீங்க பண்ணது தப்புன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் கேஷவ் நம்மளோட சீனியர் ஆபீசர். தற்போதைக்கு இந்த கேடு பையனை நீங்க கூட்டிட்டு வந்தாலும் கூட நாளை பின்ன ஆனந்தோட ஆளுங்களும் சரி, இந்த கேஷவும் சரி, நம்மள என்ன வேணா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்டா ரெண்டு சைட்லயும் சமாதானமாகற மாதிரி ஏதாவது ஒரு பிளான் போடுங்க. அப்பதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். சின்ன பையனை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. ஆனந்த் கிட்ட கொண்டுட்டு பொண்ணு கொடுத்துட்டு போகவும் முடியாது. அப்பதான் டக்குனு ஒரு ஐடியா, நேரா கேஷவ் கிட்ட வந்தவன், இந்த பாருங்க அந்த சின்ன பையன் கொடுத்த வாக்குமூலம், கம்ப்ளைண்ட் ஃபைல் எல்லாமே என்கிட்ட சேஃபா இருக்கு. அது எதையுமே நான் எஃப்ஐஆரா ஃபைல் பண்ண மாட்டேன். ஆனா அதுக்கு பதிலா ஒரு சின்ன கண்டிஷன், அந்த கேடு பையன் இருக்கா இல்லையா, அவனை நீங்க ஆனந்த் கிட்ட ஒப்படைக்க கூடாது. அவனை நம்ம தான் பிடிச்சவங்கிற விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. சார் அவன் ரொம்ப சின்ன பையன் சார். இதுக்கு மட்டும் நீங்க சரின்னு சம்மதிச்சா இன்னைக்கு நைட்டோட நைட்டா வேற ஒரு ஸ்டேட்டுக்கு கேடி பையனை பாதுகாப்பா அனுப்பி வச்சிருவேன். அதுக்கப்புறம் ஆனந்துக்கும் எந்த ரிஸ்க்கும் கிடையாது. உங்களோட வேலைக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வராது. இதுக்கு நான் கேரண்டி. ஒரு நிமிஷம் அமைதியான கேஷவும், அட என்னடா அந்த சின்ன பையன் மேல உனக்கு மட்டும் தான் அக்கறை இருக்கா? எனக்கும் இருக்குன்னு பர்ஸ்ல இருந்து கொஞ்சமா பணத்தை எடுத்து கொடுத்து, இத அவங்கிட்ட செலவுக்காக கூட. நானும் நல்லவன் தான், என்ன பண்றது? இந்த ஆனந்த் மாதிரியான ஆட்களால நல்லதை கூட வெளிப்படையா பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஹீரோவும் தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியில வரும்போது அசோக் உள்ள போந்து, சார் இந்த கேடி பையனை பாதுகாப்பா நான் டெல்லியோட பார்டருக்கு வெளியில டிராப் பண்ணிடுறேன். இப்ப இதை விட முக்கியமானது, உங்க தம்பி இருக்கா இல்லையா தீரா, அவனையும் பிரீத்தியவும் நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு மாத்தி ஆகணும். அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட வீடு இருக்கு. அவங்க ஃபாரின்லயே செட்டில் ஆயிட்டாங்க. சாவி கூட என்கிட்ட தான் இருக்கு. ஒரு 2-3 நாளைக்கு உங்க தம்பியவும் பிரீத்தியவும் அங்க பாதுகாப்பா தங்க வைக்க முடியும். நீங்க சரின்னு சொன்னா சாவியை கொடுக்குறேன். நீங்க போய் அவங்கள பாதுகாப்பா வீட்டுல தங்க வைங்க. கேடி பையன் வேலைய நான் பாத்துக்கிறேன். ஹீரோவுக்கும் இது நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால நேரா கேடி பையன் கிட்ட வந்தவன், இந்த பாரு அசோக் அங்கிள் உன்னை பாதுகாப்பா சிட்டியை விட்டு வெளியில கொண்டு போயிருவாரு. ஏற்கனவே உங்க அம்மா அப்பா நீ இறந்து போனதா நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். தயவு செஞ்சு நீ அவங்களுக்கு எந்த ஒரு காலும் பண்ணாத. இந்த போனை ஹெல்ப்புக்காக வச்சுக்கோ. ஒரு வேளை உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா மட்டும் யோசிக்காம எனக்கு கால் பண்ண. இந்த மாதிரி பேசிட்டு அசோக் கூட கேடி பையனை அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கேஷவும் ஒரு பிரஸ் மீட்டை போட்டு, இந்த மாதிரி ரிப்போர்ட்டர் ரீனாவோட கேஸ எடுத்து நடத்துறது தோ இந்த பவன் தான். ஆனந்தோட ஆசிரமத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. போலீஸ் அந்த ஆசிரமத்துக்கு போய் விசாரிக்கும் போது கூட ஆனந்த் ரொம்ப மரியாதையா பணிவோட நடந்துகிட்டாரு. அப்படி இப்படின்னு புழுகி தள்ளுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிரஸ் மீட்டும் முடியுது. என்னப்பா பவன், பாத்தியா நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஒரே கல்லுல 2 மாங்கா. சின்ன பையனையும் காப்பாத்தியாச்சு, ஆனந்த் கிட்ட மாட்டாம நம்மளும் தப்பிச்சாச்சு. ஆமா சார், நீங்க பண்ண உதவியை நான் மறக்கவே மாட்டேன். அசோக்கும் கால் பண்ணாரு. அந்த சின்ன பையனை டெல்லிக்கு வெளியில பார்டர் கிட்ட இறக்கி விட்டாராம். அப்புறம் என்ன, நிம்மதியா அவன் வேலையை பாருன்னு ஹீரோவை அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. அசோக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீராவையும் பிரீத்தியவும் கூட்டிக்கிட்டு அவர் சொன்ன காட்டுக்குள்ள இருக்க ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. டே தம்பி, இந்த வீடு கொஞ்சம் பழசாதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. 2-3 நாளைக்கு அப்புறமா நான் உனக்கு கால் பண்ணுவேன். அப்ப நீ எங்க போகணும் என்ன பண்ணணுங்கிறத சொல்றேன். ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு வீட்டு பக்கம் மட்டும் வந்துடாத. பஞ்சாயத்தை சேர்ந்தவங்களும் அப்பாவும் உங்க 2 பேரையும் கொலை பண்றதுக்கு காத்து இருக்காங்க. சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினும், மறுபடி கல்யாணம் ஆயிருந்தா இதை விட பெருசா பண்ணிருக்க முடியும். என்னால முடிஞ்சது இது ஒண்ணுதான் சொல்லிட்டு ஒரு தங்க செயினை தீரா கிட்ட கொடுத்து அதை பிரீத்தியோட கழுத்துல போட்டு விடுவாங்க. அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு 2 பேரும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. காலையில விடியுது. ஹீரோவோட நைனா ஆடு மாடுகளுக்கு இலத்தலையே கட் பண்ணிட்டு இருப்பாரு. சரி அப்பாவை தப்பா பேசிட்டோமே, தம்பியும் சேஃபா கிளம்ப போறான். இதுக்கப்புறம் சண்டை போட்டு என்ன ஆக போதுன்னு சமாதானம் பண்ணலாமேன்னு கிட்ட போவான். அந்த ஆளு அப்பவும் திருந்தலையே. தம்பி பவன், உனக்கு ஒரு விஷயம் புரியலப்பா. அப்பாவுக்கு மானம் வேணுமா உயிர் வேணுமான்னு கேட்டா எனக்கு மானம் தான் முக்கியம். மைண்ட்ல வச்சுக்கோ. எப்ப அந்த தீரா என் கையில மாட்டினாலும் சரி, அவன் கழுத்தை அறுத்து நான் தான் கொலை பண்ணுவேன். அட போயா பைத்தியம் திட்டிட்டு நம்ம ஹீரோ வேலைக்கு வந்துருவான். இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போதோன்னு. இந்த விஷயத்த கவனிக்கக்கூடிய அசோக்கும், என்ன சார் ஆச்சு, ஏன் ரொம்ப டல்லா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லன்னு நம்மளால பேச்ச மாத்தும் போது கரெக்டா இந்த கேடி பையனோட அப்பா இருக்கார் இல்லையா, அவரு நம்ம ஹீரோ பார்க்க வராரு. யோ என்னையாச்சு, நீ இங்க என்ன பண்ற? பவன் சார், என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் உங்களை பார்த்து பையனை கண்டுபிடிச்சாச்சான்னு விசாரிக்க வந்தேன். இந்த பாரு, உன் பையனை கண்டுபிடிச்சாச்சு, அவனை பாதுகாப்பா வேற ஒரு ஊருக்கும் அனுப்பி வச்சாச்சு. ரொம்ப சந்தோஷம் சார். ஆனா ஒண்ணு, கடைசியா ஒரே ஒரு முறை நான் அவங்கிட்ட பேச முடியுமா? சரி இவ்வளவு கெஞ்சரானேன்னு நம்மளால போன் பண்ணி பாக்குறான். அந்த கேடு பையனுக்கு காலே போக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்ன ஏதுன்னு புரியாம ஹீரோ குழம்பிட்டு இருக்க. அப்படியே இந்த பக்கத்துல நைனாவும் பஞ்சாயத்து
சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துக்கு பரட்டமட்டக்காரன் வரான். என்னையா தாடி, உன் பையன் தீரா ரொம்ப நல்லவன் வல்லவன்னு கதை விட்ட. நான் கெஸ் பண்ணது சரியா போச்சு. அவன் தான் என் தங்கச்சி பிரீத்தியை கொண்டு போயிருக்கான். அது மட்டும் இல்ல, அவங்க 2 பேருக்கும் கல்யாணமே ஆயிடுச்சு. என் தங்கச்சியா இருந்தாலும் சரி, உங்க ஆளுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதால கண்டிப்பா நான் அவளை கொல்லத்தான் போறேன். ஆனா உன் பையன், அவனை நீ என்ன பண்ண போற? எல்லா விஷயமும் இப்பதான் தெரிய வந்துச்சு. ரவீன் நகர்ல காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. அங்கதான் தீராவும் பிரீத்தியும் இருக்காங்க. நயனா ஒரு நிமிஷம் பதறி போயிடுவாரு. கண்ணெல்லாம் கலங்கினபடியே, உன் வீட்டு பொண்ணை என்ன பண்ணணுமோ அதை நீ மட்டும் பாத்துக்கோ, என் பையனை என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். உடனே ஊர் தலைவரும் அப்படின்னா ஓகேப்பா, எப்பா பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து ஒரு 5 பேரு, நம்ம நயனா வீட்டு சைட்ல இருந்து ஒரு 5 பேர் மட்டும் போங்க, பக்காவா சோழியம் முடிச்சிட்டு திரும்ப வந்துருங்கன்னு ஒரு உத்தரவு கொடுக்கிறாரு. மறுபடியும் நைட் ஆகுது. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி, கேடி பையன் அந்த காலை எடுக்கவே இல்ல. அசோக் சத்தியம் பண்றாரு, பார்டர்ல நான் தான் அந்த கேடி பையனை இறக்கி விட்டேன். ஒருவேளை அவன் போன் உடஞ்சு போயிருக்கலாம், இல்ல சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கலாம். மெசேஜ் அனுப்பி பாருங்க. அதை பார்த்துட்டு திரும்ப கால் பண்ணுவான். இருந்தாலும் ஹீரோவுக்கு சந்தேகம் தீரல. இப்ப கேடி பையனை பிடிச்ச விஷயம் இங்க இருக்க அசோக், நம்ம ஹீரோ, கடைசியா அந்த கேஷவ், இந்த 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். அசோக்க தன்னோட சொந்த அண்ணன் மாதிரி ஹீரோ நினைக்கிறான். சோ கண்டிப்பா அவரு மேல இவனுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்ல. அதனாலேயே காலையில விடிஞ்சதும் நேரா கேஷவ் கிட்ட வந்தவன், யோ அந்த கேடி பையன் என்னையா பண்ண? நேத்துல இருந்த அவன் போனை எடுக்கவே இல்ல. பவன், என்ன பேசிட்டு இருக்க? நீங்க தானே கேடி பையன் அனுப்பி வச்சீங்க. இப்ப என்கிட்ட கேள்வி கேக்குற? சும்மா நடிக்காதடா. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. அந்த சின்ன பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு தெரிஞ்சத உன்ன ரோட்ல அம்மனமா ஓட விட்டு நாயை சொல்ற மாதிரி சுட்டு கொள்ளுவேன்னு மிரட்டுவான். இத பேசிட்டு ஹீரோ கிளம்பிடுவான். ஆனா சுத்தி இருந்த போலீஸ் எல்லாம் கேசவனை ரொம்ப கேவலமா பாக்குறானுங்க. அதுக்கப்புறம் நேரா ஆனந்த் கிட்ட வந்தவன், சார் அந்த கேடி பையனுக்கு ஹீரோ கால் பண்ணி அந்த போனை எடுக்கலன்னு என்னையே அந்த பவன் மிரட்டிட்டு போயிருக்கான். அட இந்த பவன் என்ன பெரிய ஆளா? மேலிடத்துல பேசி அவனை சஸ்பெண்டே பண்றேன். பதிலுக்கு கேஷவும், மன்னிச்சிருங்க சார், கேடி பையன் கிட்ட இருந்து அவன் ஏற்கனவே எல்லாத்தையும் வாக்குமூலமா வாங்கி வச்சிருக்கான். அது மட்டும் வெளியில வந்துச்சு, நீங்க நானுன்னு எல்லாரும் ஜெயில கம்பி என்ன வேண்டியதுதான். அட பாவி, ஏன்டா இத பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு மச்சாங்காரனை ஹீரோ பார்த்து விசாரிச்சுட்டு வான்னு அனுப்பி வைக்கிறான். ஒரு பக்கம் வெளியில போன ஹீரோ திரும்ப வீட்டுக்கு வரும்போது மச்சாங்காரன் நைனா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஏன் வீட்டுக்குள்ளேயே வர அளவுக்கு தைரியமா? முதல்ல இங்க இருந்து வெளியில போடா. அட என்ன பவன், உங்க அப்பா ஆனந்தோட மகா பக்தன். ஆனா நீ ரொம்ப அவமரியாதையா நடந்துக்கிறியே. சரி, சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வர. அந்த கேடி பையன் உங்ககிட்ட வாக்குமூலம் எல்லாம் கொடுத்தானாமே, மரியாதையா அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துற. நாங்க இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறோம். முடியாது, உன்னால என்னடா பண்ண முடியும்? ஆனந்த பாத்துக்கோன்னு சொல்லும் போது, தோடா இவனுக்கு நம்மளை பத்தி முழுசா தெரியல, 2 காட்டுங்கடான்னு சொல்லுவான். அல்ல கைங்க ஆளுக்கு ஒரு பக்கமா ஹீரோவை அடிக்க ஆரம்பத்துல 2 பேரை அடிச்சு பறக்க விட்டாலும் கூட மீதி 2 பேரு நம்மால வளைச்சு புடிச்சிட்டானுங்க. ஒரு மரக்கட்டையை எடுத்து டம்மு டம்முன்னு மண்டையில அடிக்கிறானுங்க. இந்த சண்டைய பொண்டாட்டியும் ஹீரோவோட பையனும் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்காங்க. ஏண்டா தம்பி, யாருக்காக இவ்ளோ போராடுற? அந்த கேடி பையனுக்கா? ஓ, உனக்கு விஷயம் தெரியாதல்ல, அவ சோழிய ஏற்கனவே முடிச்சாச்சு. அச்சோ பாவம், உன்கிட்ட இந்த விஷயத்த பத்தி அந்த அசோக் சொல்லவே இல்லையா? கட் பண்ணா பிளாஷ்பேக்ல இந்த அசோக் பார்டருக்கு வெளியில குட்டி பையனை இறக்கி விட போயிருப்பான்ல. அப்ப வழியில இந்த மச்சாங்கர ஆளுக்கு கால் பண்ணவனே இவன் தாங்க. தான் உயிரை காப்பாத்திக்கணும் இல்லையா? சோ கேடி பையன் அங்க இருந்து திருச்சி ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த ரவுடி பயலுங்க விடுற மாதிரி இல்ல. துப்பாக்கி வச்சு சரமரியா சுட ஆரம்பிக்கிறானுங்க. ஒரு தோட்டா கூட அந்த பையன் மேல படல. குறுக்க இருந்த ஆத்த கடந்து அவன் தப்பிக்க போறான்னு நினைக்கும் போது படார்னு ஒரு தோட்டா அந்த பையன் உடம்புல பாயுது. என்னடான்னு பார்த்தா இந்த அசோக் இருக்கா இல்லையா, இந்த ஆளு தாங்க அவனை சுட்டு சாகடிச்சிருக்கான். இது எல்லாத்தையும் பண்ணது பணத்துக்காக மட்டும்தான். அட பாவி அசோக்கு, பண்ண வேண்டிய எல்லாம் பண்ணிட்டு நல்லவ மாதிரி என்கிட்டயே நடிச்சிட்டியேன்னு நம்ம ஆளுக்கு தூக்கி வாரி போடுது. ஒரு பக்கம் கேடி பையன் இறந்து போயிட்டான்னு வருத்தம் இருக்கு. இன்னொரு பக்கம் தான் பையன் முன்னாடியே அடிபட்டுட்டுமேனு இவளுக்குள்ள ஒரு கவலையும் இருக்கு. அன்னைக்கு நைட்டு திரும்ப திரும்ப இத பத்தியும் யோசிச்சவரு ஒரு சீன்ல கேடி பையன் கிட்ட இருந்த துப்பாக்கிய நம்ம ஹீரோ வாங்கி வச்சிருப்பா இல்லையா, அத பாதுகாப்பா அலமாரிக்குள்ளதான் வச்சிருப்பான். இப்ப அதையும் கேடி பையன் கொடுத்த வாக்குமூலத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா அசோக் கிட்ட வந்தவன், சார் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த ஆனந்த எதிர்த்து நான் எதுவும் பண்ணிருக்க கூடாது. பாருங்க, காலையில என் வீட்டுக்கு ஆளுங்க வந்தாங்க, என்னையும் அடிச்சுட்டாங்க. என் உயிர் மேல எனக்கு பயம் இல்ல, ஆனா என் குடும்பம் எனக்கு முக்கியம். அதனாலதான் பிரச்சனை எல்லாத்தையும் முடிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். கேடி பையன் கொடுத்த வாக்கு மூலம் பென்ட்ரைவ்னு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த மச்சாங்கரனுக்கு கால் பண்ணி நான் சொல்ற இடத்துக்கு வர சொல்லுங்க. அசோக்க பாருங்க, இப்பதான் சார் நீங்க நல்ல முடிவெடுத்திருக்கீங்கன்னு நல்லா ஜால்ரா போட்டுட்டு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துக்கு காரை ஓட்டிட்டு போறாங்க. அங்கதான் இந்த மச்சாங்காரன் கேங்கும் இருக்கானுங்க. என்ன பவனே, ஒரு காட்டுனதுக்கு இவ்வளவு பயந்துகிட்டு எல்லாத்தையும் கொடுத்துருவான்னு தெரியாம போயிடுச்சு. நம்ம ஆளு குடுக்குற மாதிரி ஃபைல கொடுத்துட்டு கையில கன் எடுக்கிறான். ஏடா நான் இங்க வந்தது நீ சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டுறதுக்கு நினைச்சியா? கிடையாது, என் பையன் முன்னாடியே என்ன கொன்றுவேன்னு மிரட்டினல, அதுக்கு ஆப்படிக்க தாண்டா வந்தேன்னு அல்ல கைகளை போட்டு தள்ளிட்டு கடைசியில இந்த மச்சாங்காரனையும் சுட்டு அங்கேயே கொன்றுவாப்ல. அசோக்குக்கு அல்ல இல்ல சார், என்ன வேலை பாத்தீங்க? இதால டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? ஆச்சா புச்சான்னு ஓடி வருவான். கவலைப்படாதீங்க அசோக்கு, இதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா உன்னை என் அண்ணன் மாதிரி நினைச்சையா? எனக்கு நீ துரோகம் பண்ண எப்படியா மனசு வந்துச்சு? அந்த கேடி பையனை உன் கையாலேயே கொண்டிருக்கல. எவ்வளவு நாடகம், எவ்வளவு பொய், உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு அடி அடி நடிக்கிறான். அப்ப அந்தால பாருங்களேன், கேட்க பக்கம் சிரிச்சுட்டு, ஏடா இப்ப நீ என்ன கொன்றுவ, ஆனா
ஆனா என்னை விட மோசமான தப்ப உங்க அப்பன் பண்ணிருக்கான், புரியலையா? உன் தம்பி தீரா அவன் மேல ஏறி உட்கார்ந்து அவன் கழுத்தை அறுத்ததே உங்க அப்பன் தாண்டா. பிரீத்தியவும் கொன்னு ஏதோ ஒரு இடத்துல புதைச்சிட்டானுங்க. ரொம்ப யோசிக்காத, அவங்க இருந்த இடத்த கோத்து விட்டதே நான் தான். ஏன்னு யோசிக்கிறியா? பவன், நம்ம எல்லாம் ஒரு ஜாதிக்காரங்க. நம்மளை விட கீழே இருக்க ஒரு பொண்ண உன் தம்பி கல்யாணம் பண்ணலையா? அப்பவே அவனுக்கு ஆப்படிக்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டேன். அதனாலதான் முதல்ல பாராட்டிக்கிட்ட விஷயத்த பத்த வச்சேன். உங்க அப்பா மூலமா உன் தம்பி அந்த பிரீத்தியோட கதையை முடிச்சேன். ஹீரோ இதை கேட்டு டைவர்ட் ஆன சின்ன கேப்ல தள்ளி விட்டுட்டு அசோக் தப்பிக்க நினைப்பான். ஆனா கடைசி நிமிஷத்துல அசோக்க நம்மள அதே இடத்துல சுட்டு கொன்றுவான். உள்ளுக்குள்ள பயங்கரமான கோவங்க பேன்னு கத்திட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அங்க வந்து போலீஸும் என்னாச்சுன்னு விசாரிக்கும் போது ஆனந்த் தான் கேடி பையனை பயன்படுத்தி ரீனாவை சாகடிச்சான். என்கிட்ட வாக்குமூலத்தையும் கொடுத்தான். இந்த ரகசியம் மச்சாங்காரன் டீமுக்கு தெரிய வர என்கிட்ட இருந்த டாக்குமெண்ட்ஸை வாங்க ட்ரை பண்ணாங்க. அப்ப நடந்த சண்டையில அசோக் பாவம் குண்டடிப்பட்டு இறந்து போயிட்டாரு. எனக்கு வேற வழி இல்லாம அந்த கிரிமினல்ஸ் எல்லாரையும் நான் சுட்டு கொண்டுட்டேன்னு அப்படியே கேஸ ஹீரோ தனக்கு சாதகமா மாத்திப்பான். பின்னாடியே உள்ள வந்த கேஷவும், என்னடா வேலை பார்த்திருக்க, உன் சீட்டு கிளிய போது பாரு. ஐயோ சார், உங்களுக்கு தான் என்ன விஷயம் புரியல. நான் மீடியா கிட்ட எல்லா ஆதாரத்தையும் கொடுத்துட்டேன். ஆனந்தோட சேர்த்து உங்களுக்கும் பின்னாடி ஒரு பெரிய ஆப்பு வச்சிருக்கேன். முடிஞ்சா தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு நைட்டு ஹீரோ நேரா வீட்டுக்கு வரான். தூக்கத்துல இருக்க அப்பனை உசுப்பி விட்டு, எந்திரிங்கப்பா, உங்க புள்ள தீரா இருக்கானே, அவன் உங்களை கடைசியா பாக்கணும்னு ஆசைப்பட்டான். என்ன பேசிட்டு இருக்கான்? நான் தான் என் புள்ளைய கழுத்தறுத்து கொன்ன. இவன் யார பத்தி சொல்றான்னு புரியாம ஒரு குழப்பத்தோடயே நைனா வண்டியில ஏற பொண்டாடிகாரிக்கு தலகால் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வண்டி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத வயல் காட்டுக்கு நடுவுல நிக்குத. பவன், என்ன எதுக்காக இங்க கொண்டு வந்த? உனக்கு தெரியும் கண்டிப்பா நீ என்ன தப்பு பண்ணிருக்கன்னு. நான் அதை பத்தி விலாவரியா பேச விரும்பல. இந்த உலகத்துல ஜாதி மதம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு அப்பாவா செய்ய வேண்டிய கடமை இன்னும் நிறைய இருக்கு. உனக்கு அது எப்பவும் புரிய போறதில்ல. ஆனா என்னோட ஒரே ஆசை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி உனக்கு மட்டும் பையனா பிறக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹர்பலோட துப்பாக்கி இருக்குல்ல, அதை வச்சு தன் நைனாவை சுட்டு சாகடிச்சிருவான். கடைசியில அவர் உடம்ப அதே இடத்துல வச்சு எரிச்சிட்டு விடியற் காலையில நம்மால வீட்டுக்கு வருவான். பொண்டாட்டிக்கு புருஷனை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா மாமனார மறுகையா பண்ணிட்டு தான் நம்ம மாமா வீட்டுக்கு வந்திருக்காருன்னு. எப்படி இருந்தாலும் ஹீரோ மேலையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. சோ நிலைமையை ஏத்துக்கிட்ட இதுக்கப்புறமாச்சும் கவலைகளை கடந்து இவங்களோட புள்ளைய நல்ல நிலைமையில வளர்க்க போறாங்க, சந்தோஷமா வாழ போறாங்கிறத இன்டைரக்டா காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. சரி, ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.